ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீபூ நீலா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நமக. அர்ச்சாவதார ரூபேண லோகேஸ்மின் சதுரானன அவதாரம் கரிஷ்யாமி ஹிரியா லக்ஷ்மியா சமன்விதக. பிரார்த்தியுடன் கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இந்த கலியுகத்தில் அர்ச்சாரூபமாக அவதாரம் செய்ததாகவும் அந்த அவதார ஸ்வரூபங்களை விக்கிரகமாக பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்களாலும் பக்தியினாலும் ஆவாகனம் பண்ணினால் பக்தவச்சலனான எம்பெருமான் அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த விக்கிரகங்களில் சாநித்தியமாகிறாராம். அவ்வாறு அர்ச்சாமூர்த்தியாய் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்கும் திவ்ய தேசங்களில் ஸ்வயம்பு, அதாவது எம்பெருமான் தானாக தோன்றின சேத்திரங்கள் 8: ஸ்ரீரங்கம், ஸ்ரீமூஷ்ணம், திருமலை, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், தோத்தாத்ரி, புஷ்கரம், பத்ரிகாச்சலம் ஆகியவை. அதில் அதிமுக்கியமாக கருதப்படுவது பெரிய கோயில் எனப்படும் ஸ்ரீரங்கமும் திருமலை எனும் இந்த வெங்கடகிரியும்தான். விண்ணகரம் வெக்கா விரித்திரை நீர் வெங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேவர் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடந்தை நீரேற்றான் தாழ்வு என பேயாழ்வார் தனது பாசுரத்தில் முதல் வரியிலேயே திருவேங்கடத்தை சொல்லி கலியுக வைகுந்தமான திருவேங்கடத்துக்கு ஏற்றம் கொடுத்தார். சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று நம்மாழ்வாரும் கலியுக தெய்வமானை திருவேங்கடமுடையானை தரிசிப்பதற்கு முன்பாக அவர் நின்ற கோலத்தில் தரிசனம் தரும் இந்த திருமலையை முதலில் நமஸ்கரிக்க வேண்டும் என்றார். பூலோக வைகுந்தமானதல்லவா திருமலை, கடுவினைய இருவினைய கடியும் வெற்பு என்று இந்த திருமலையை போற்றினார் வேதாந்த தேசிகன். அந்த திருமலையில் திருவேங்கடத்தை எம்பெருமானுக்கு ரத சப்தமி புண்ணிய நன்னாளில் நடைபெறும் உற்சவத்தில் இப்போது நாம் எம்பெருமானை சர்வ பூபால வாகனத்தில் 4 மாட வீதிகளிலும் வீதி உலா வந்து நம் போன்ற பக்தர்களை குறைகளை கேட்டருள இதோ வந்து கொண்டிருக்கிறார். குளிரும் பனியும் மூடி இருக்கும் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் தொடங்கும் போது மகர சங்கராந்தி என்று உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரிய பகவான் மகர ரேகையில் பிரவேசிக்கிறார். அந்த சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய தன்னுடைய ரதத்தை அமாவாசையிலிருந்து வரும் இந்த சுக்லபக்ஷ சப்தமி நன்னாளில் வடதிசை நோக்கி திருப்புவதாக ஐதீகம். பூமியில் வளரும் மரங்களும் செடி கொடிகளும் தாங்கள் பழைய இலைகளையெல்லாம் உதிர்த்துவிட்டு வசந்த காலத்தில் புதிய தளிர்களை உண்டாக்குகிறதா அல்லவா? ஜீவராசிகளான நமக்கும் இருள் விலகி ஒளி வரும் இந்த சூரிய பகவானின் ஆசி வேண்டுமல்லவா? ஆகவேதான் இந்த ஒளிபிறக்கும் நன்னாளில் முதலில் கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையானுக்கு உற்சவம் செய்வித்து அவரை வீதி உலா வர செய்து அவரது அருளை நாம் வேண்டுகிறோம். உற்சவம் என்பதே உலக மக்கள் அனைவருக்கும் பலம் தரக்கூடிய ஒரு முக்கியமான வைபவம் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது தோற்றத்தை குறிக்குமாம். தாயின் கருவறையிலிருந்து குழந்தை வெளிவருவதைப் போல கோவிலின் கருவறையில் மூலமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கும் அந்த மூலமூர்த்தியின் இறை சக்தியை உற்சவ மூர்த்தியின் திருமேனிக்கு எழுந்தருளச் செய்து உலக மக்களின் நன்மைக்காக கோவிலிலிருந்து வெளியே ஏலப்பண்ணி 4 மாட வீதிகளிலும் உலா வரும் வைபவமே உற்சவம். தீமைகள் அழிந்து உலகத்தில் அமைதியும் சந்தோஷமும் குடிக்கொள்வதற்காகவே உற்சவங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக ஆகம சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அவ்வாறு வீதி உலா வரும் எம்பெருமானை பக்தியுடனும் பரிபூர்ண நம்பிக்கையுடனும் சரணமடைந்தால் நமது பாப்பங்கள் அனைத்தும் விலகும், மங்களங்கள் பெருகும். அதன்படி நமது திருமலையானுக்கு எத்தனையோ உற்சவங்கள் நடைபெறுகின்றன. நித்தியோற்சவம், வாரோற்சவம், மாசோற்சவம், வருடத்துக்கு நடைபெறும் ஒருமுறை நடைபெறும் பிரம்மோற்சவம் என்று எத்தனையோ. அத்தனையும் நம் போன்ற பக்தர்களுக்காகத்தான். அந்த வகையில் பார்த்தால் புது வருஷம் தொடங்கிய பின் முதலாக வருவது இந்த ரசசப்தமி உற்சவம்தான். வருடாந்திர பிரம்மோற்சவத்துக்கு முன்னோடியாக இந்த ரசசப்தமி திருநாளன்று திருமலையான் சூரிய பிரபை வாகனத்தில் தொடங்கி சேஷ வாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனம், கல்பக விருட்சம், சர்வபூபாலம், சந்திர
பிரபை போன்ற 7 வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களை எல்லாம் கடாட்சிக்கிறார். அதில் இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது சர்வ பூபால வாகனம். எம்பெருமானுக்கு எல்லா வகைகளிலும் கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த எம்பெருமானுக்கு எத்தனையோ சேஷன், அடுத்து கருடன், இது போன்ற நித்திய சூரிகள் செய்தாலும் அஷ்டத்திக்கு பாலகர்களுக்கு தாங்களும் எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் வந்ததாம். அதன்படிதான் இதோ இப்போது இங்கே சர்வபூபால வாகனத்தில் எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறார் எம்பான். ஸ்ரீரங்கம் போக மண்டபம், காஞ்சிபுரம் தியாக மண்டபம், நமது திருமலை புஷ்ப மண்டபம். இந்த திருமலையின் பசுமை வாய்ந்த சூழ்நிலையில் இங்கு இல்லாத மலர்களே இல்லை. எம்பெருமானின் திருமணியை ஸ்மரிக்க வேண்டும் என்று அவரது திருத்தோள்களுக்கு மாலையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருமலையில் இருக்கும் புஷ்பங்கள் வழக்கத்தை விட அதிகமாக மலர்கிறதாம். ஆச்சாரியர் ராமானுஜரின் திருவாயாலேயே நீரே ஆண் பிள்ளை என்று அழைக்கப்பெற்ற அனந்தாழ்வான் இந்த திருமலைக்கு வந்து தன் கரங்களினாலே ஒரு தோட்டம் அமைத்து அதில் எத்தனையோ புஷ்பங்களை வளர வைத்து திருவேங்கடமுனியானுக்கு சமர்ப்பித்து புஷ்ப கைங்கரியம் செய்து வந்ததை கூட இப்போது நாம் நினைவு கூறலாம். அந்த புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப மண்டபமே இதோ இந்த சர்வ பூபால வாகனம். அதில் கொலிவிருந்து எம்பெருமான் தனது வலது திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை காட்டி நம்மையெல்லாம் அவரிடம் வந்து சரணமடையும்படி சொல்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே. சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே. சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே. சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே. மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்றுணர்த்தும் ராஜனே, ராஜராஜனே. மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்றுணர்த்தும் ராஜனே, ராஜராஜனே. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே. சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே. மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே. மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே. அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே. அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே. பூமி ஆளும் பூபாலனாம் என்று
என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம். பூமியாளும் பூபாலனாம் என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே, ஏழுமலையின் மாயனே, ஏழுமலையின் மாயனே. உபயமங்கை சூழவே இடையிருந்து ஓங்கினான் ஏழுமலையின் கோயில் உற்சவன். உபயமங்கை சூழவே இடையிருந்து ஓங்கினான் ஏழுமலையின் கோயில் உற்சவன். அபயமென்று கோரியே வந்து நிற்கும் உலகினை ஆட்கொண்டு காக்கும் ரக்ஷகன். அபயமென்று கோரியே வந்து நிற்கும் உலகினை ஆட்கொண்டு காக்கும் ரக்ஷகன். சொர்ணவர்ணன் சுந்தரராஜன் நம்மை சுகமாக்கும் வேங்கடரமணன். சொர்ணவர்ணன் சுந்தரராஜன் நம்மை சுகமாக்கும் வேங்கடரமணன். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே. மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்றுணர்த்தும் ராஜனே, ராஜராஜனே. பக்தர்களே, அன்று துவாபர யுகத்தில் மகாபாரத போரின் முதல் நாள் அன்று அர்ஜுனனின் தேர்க்கட்டிலில் நின்று கொண்டு கீதாச்சாரியனாக போதித்ததை இந்த கலியுகத்தில் திருவேங்கடமுடையான் அர்ச்சாரூபியாய் இந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி நமக்கு காட்டித் தருகிறார். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர்சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்று எம்பெருமானின் திரு அவயவங்களை தாமரை மலருக்கு ஒப்பிட்டு பாசுரமிட்டார் சுவாமி நம்மாழ்வார். பெரியாழ்வாரோ தன்னுடைய பாசுரங்களில் பாலகோபாலனை பூச்சூட்டிக் கொள்ள அழைக்கும் போது 10 வகையான புஷ்பங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தாமரையிலே அமர்ந்து அந்த தாயாரோ எம்பெருமானின் திருமார்பிலேயே வீற்றிருக்கிறாள். ஆனிரை மெய்க்க நீபோதி அருமருந்தாவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் என்று ஆரம்பித்து 10 பாசுரங்களிலும் 10 வகையான புஷ்பங்களை குறிப்பிட்டிருக்கிறார் பெரியாழ்வார். அந்த புஷ்பங்கள் எல்லாம் இன்று இந்த சர்வ பூபால வாகனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த புஷ்பங்களின் ஏக்கம் என்ன தெரியுமா? நாம் இந்த மண்டபத்தை தானே அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எம்பெருமானை எப்போது சேருவோம் என்று. பக்தர்களே, நாமும் அந்த புஷ்பங்களைப் போலதானே இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கிறோமே. இதையெல்லாம் தாண்டி எப்போது அந்த எம்பெருமானை சேருவோம், அவரது திருவருளை பற்றுவோம் என்று
ஆகவேதான் இந்த ரசசப்தமி நன்னாளில் எம்பெருமான் இந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து, நான் இருக்கிறேன், நீங்கள் அஞ்ச வேண்டாம், என் திருவடிகளை பற்றுங்கள், உங்களை நான் கரை சேர்க்கிறேன் என்று நமக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா 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 என்று அவரது நாமாவளியை சொல்லி நாமும் அந்த எம்பெருமானின் திருவடிகளை நாம் சரணமடைவோம். பக்தர்களே, பூபாலன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பூமண்டலத்தையே பரிபாலிப்பவன் என்று பொருள். நமது கலியுக தெய்வமாம் திருவேங்கடமுடையானோ 14 லோகங்களுக்கும் அதிபதி. அகில ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே என்றார் உடையவர். நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டுமே அந்த எம்பெருமானுக்குள் அடக்கம். இது அத்தனையும் காத்து ரட்சிப்பவர் யார்? நமது எம்பெருமான். ஆகவே அவர் பூபாலன்தானே. அஷ்டதிக்கு பாலகர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்று 8 திசைகள். இந்த 8 திசைகளையும் பரிபாலிக்க எம்பெருமானால் நியமிக்கப்பட்டவர்களே அஷ்டதிக்கு பாலகர்கள். கிழக்கு திசைக்கு தேவேந்திரன், இவரது ஆயுதம் வஜ்ராயுதம். மேற்கு திசைக்கு வருணதேவன், இவரது ஆயுதம் பாசம். வடக்கு திசைக்கு குபேரன், இவரது ஆயுதம் கதை. தெற்கு திசைக்கு யமதர்மன், இவரது ஆயுதம் பாசக்கயிறு. வடகிழக்கு திசைக்கு ஈசன், இதை ஈசான்ய மூலை என்பார்கள், அதாவது பரமசிவன், இவரது ஆயுதம் திரிசூலம். வடமேற்கு திசைக்கு அதிபதி வாயுதேவன், இவரது ஆயுதம் அங்குஷம். தென்கிழக்கு திசை அக்னி, இவரது ஆயுதம் தண்டம். தென்மேற்கு திசைக்கு துர்கை, இவரது ஆயுதம் கட்கம் எனப்படும் வாள், அதாவது அவளே சக்தி. இந்த அஷ்டதிக்கு பாலகர்களும் அரூபமாய் வந்து இந்த வாகனத்தை தாங்குவதாக ஐதீகம். சேஷன், கருடன் போன்ற நித்தியசூரிகளும், சிம்மம், யானை, குதிரை போன்ற விலங்குகளும், ஹம்சன், கருடன் போன்ற பட்சிகளும், ஹனுமன் போன்ற பக்தர்களும் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் எம்பெருமானுக்கு சேவை செய்ய வருவது போல இந்த அஷ்டதிக்கு பாலர்களும் இந்த வாகனத்தை தங்கள் தோளில் சுமந்து தங்கள் கைங்கரியத்தை அந்த எம்பெருமானுக்கு செய்கிறார்களாம். பக்தர்களே, இதில் இன்னொரு விஷயம் கூட உள்ளது. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே என்று திருப்பாவையில் பாசரமிட்டால் ஆண்டாள் பிராட்டி. அதாவது இந்த பூலோகத்தில் சின்ன சின்ன பிரதேசங்களை ஆளும் அந்த அரசர்களும் தங்கள் செருக்கையெல்லாம் விட்டு, அதாவது கர்வத்தையெல்லாம் விட்டு எம்பெருமானின் திருவடியில் வந்து சரணமடைகிறார்களாம். அதைப்போல நாங்கள் கூட்டமாக வந்து உன் மாளிகைக்கு, உன் பள்ளியறைக்குள் நுழைந்து குழுமியுள்ளோம், எங்களை உன் கண் திறந்து பார்க்க மாட்டாயா என்று பிரார்த்தித்தாள் அல்லவா ஆண்டாள். அதுபோல நாமும் அத்தனை துர்கணங்களையும் விட்டுவிட்டு இதோ இந்த சர்வபூபால வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் அந்த எம்பெருமானின் திருவடிகளில் சரணமடைந்தால் நமக்கு அதை விட வேறு என்ன பாக்கியம்? அபிமான பங்கம் என்னும் போது இன்னொரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வருகிறது. துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் செய்த பாலலீலைகளில் ஒன்று காளிங்க மர்தனம். காளிங்கன் என்கிற சர்ப்பத்தின் செருக்கை, அபிமானத்தை பங்கப்படுத்தி அதன் தலையில் நின்று நர்த்தனமாடினானாம் கண்ணன். பக்தர்களே, அதன் பின்பு அந்த காளிங்கன் தனது செருக்கையெல்லாம் விட்டு கண்ணனை தொழுது மன்னிப்பு வேண்டினானாம். அதுபோல நாமும் இந்த சர்வபூபால வாகனத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானிடம் சரண் புகுவோம். அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவிப்போம். கண்ணன் அடியனை எமக்கு காட்டும் வெற்பு என்று பாடினார் அல்லவா சுவாமி தேசிகன். அவர் அதில் புண்ணிய தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு என்கிறார். அதாவது அந்த புண்ணிய தீர்த்தங்களை பற்றியும் அவற்றில் நீராடினால் வரும் பலன்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாமா? முதலில் இருப்பது சுவாமி புஷ்கரணி. வெங்கடாச்சலபதி
வெங்கடேச சரணமென உன் சந்நிதி சேருகையில் பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா, பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா. நான் உன் பாதம் கதி என்றேன், என் தெய்வம் நீதானே கோவிந்தா. கருணையுடன் வாராய், அரவிந்த சரணங்கள் தாராய். வைகுண்டம் தன்னில் கொண்ட யோக நிலை மீறி இங்கு திருமலையில் ஒரு நிலையாய் நின்றாய். இவ்வேழு மலைகளையே வைகுண்டம் ஆக்கிவிட்டாய் ஸ்ரீ வெங்கடேசனே நீதான். வைகுண்டம் தன்னில் கொண்ட யோக நிலை மீறி இங்கு திருமலையில் ஒரு நிலையாய் நின்றாய். இவ்வேழு மலைகளையே வைகுண்டம் ஆக்கிவிட்டாய் ஸ்ரீ வெங்கடேசனே நீதான். திருமலையின் பெருமையினை பாரதிய காரணமே ஸ்ரீலட்சுமி நாதனே நீதான், ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே நீதான், என் லட்சிய தெய்வமே நீதான், உன் பாததாசனே நான் தான். வெங்கடேச சரணமென உன் சந்நிதி சேருகையில் பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா, பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா. நான் உன் பாதம் கதி என்றேன், என் தெய்வம் நீதானே கோவிந்தா. கருணையுடன் வாராய், அரவிந்த சரணங்கள் தாராய். ஆதியுமே அந்தமுமே அத்தனை வேதாந்தமுமே பதமதிலே கலந்ததையா. வேதங்கள் நான்கினையும் முன்விழியில் காட்டிவிட்டு இவ்வழிதான் நல்வழிகள் என்றாயே. ஆதியுமே அந்தமுமே அத்தனை வேதாந்தமுமே பதமதிலே கலந்ததையா. வேதங்கள் நான்கினையும் முன்விழியில் காட்டிவிட்டு இவ்வழிதான் நல்வழிகள் என்றாயே. அழகான வதனமதில் திருநாமம் துலங்கியதே, உன் பாதம் பணிகின்றோம் தேவா, உன் நாமம் சொல்கின்றோம் நாதா, உன் பாதம் பணிகின்றோம் தேவா, உன் நாமம் சொல்கின்றோம் நாதா. வெங்கடேச சரணமென உன் சந்நிதி சேருகையில் பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா, பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா. நான் உன் பாதம் கதி என்றேன், என் தெய்வம் நீதானே கோவிந்தா. கருணையுடன் வாராய், அரவிந்த சரணங்கள் தாராய். ஸ்ரீனிவாசா கோவிந்தா கருணையுடன் ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா கருணையுடன் ஸ்ரீனிவாசா. பக்தர்களே, இந்த ரசசப்தமி நன்னாளில் எம்பெருமானை இந்த அந்தி வேளையில் நாம் சர்வ பூபால வாகனத்தில் சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை நமக்கு தந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாது. இப்போது நாம் சற்று நேரத்துக்கு முன்னால் புண்ணிய தீர்த்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இதில் முதலில் வருவது சுவாமி புஷ்கரணி. வராக சுவாமி சன்னதிக்கு எதிரில் இந்த தீர்த்தம் உள்ளது. இதை தீர்த்தங்களின் அரசி என்பார்கள். அதாவது சரஸ்வதி தேவியே இங்கு வந்து தவம் இருந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. திருமலையின் அத்தனை தீர்த்தங்களும் இதில் சங்கமமாகிறதாம். நாம் இன்று நண்பகலில் கூட சக்கர ஸ்நானம் இந்த தீர்த்தத்தில் நடைபெற்றதை சேவித்தோம் அல்லவா? இனி அடுத்து வருவது குமார தீர்த்தம். மாசி மாத பௌர்ணமியில் மகர நட்சத்திரத்தில் கங்கை, காவிரி போன்ற சப்த நதிகளும் இந்த தீர்த்தத்தில் சேருகிறதாம். பக்தர்களே, இப்போது வரப்போவது மாசி மகம்தானே. ஆகவே இதில் நீராடினால் நமக்கு ராஜசூய யாகம் செய்த பலன் வருமாம். அடுத்து வருவது தும்புரு தீர்த்தம்.
நம் பகவானை நாம சங்கீதனத்தால் பாடும் தும்புரு முனிவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வேண்டி இங்கே தவம் இருந்ததால் இதற்கு தும்புரு நீர்த்தம் என்று பெயர் வந்ததாம். பங்குனி உத்தரத்தன்று பௌர்ணமியில் இந்த தும்புரு தீர்த்தத்தில் நீராடினால் பரமபதம் நிச்சயமாக கிடைக்குவாம். அடுத்தது ஆகாச கங்கை. தினமும் அதிகாலையில் இந்த தீர்த்தத்திலிருந்தே திருவேங்கடவனுக்கு அபிஷேகம் நடைபெறவும் இந்த நீரைத்தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதன் கரையில் திருமலையில் முதல் ஆச்சாரிய புருஷரான பெரிய திருமலை நம்பிக்கு எம்பெருமானே இந்த தீர்த்தமே எனக்கு உகந்தது என்று சொன்னதாக ஐதீகம். அடுத்து உள்ளது பாண்டு தீர்த்தம். வைகாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் பல தீர்த்தங்களும் இந்த பாண்டு தீர்த்தத்தில் கூடுமாம். அன்று நீராடினால் நமது பாபங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். அதோ எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி, அடிக்கு அடி கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி எம்பெருமானை அந்த ஹாரத்தியின் திவ்ய ஒளியில் தரிசிக்கும் பாக்கியத்தை பக்தர்களுக்கு தருகிறார்கள். இனி அடுத்தது வருவது ஜாபாலி தீர்த்தம். ஜாபாலி மகரிஷியின் பெயரால் அழைக்கப்படும் தீர்த்தம். ராமாயணத்தில் ஸ்ரீராமனுக்கே தர்ம நியாயங்களை எடுத்துச் சொன்னும் தீர்க்கதரிசி மட்டுமல்லாமல் தர்க்கவாதியும் இந்த ஜாபாலியாம். அவர் தவமிருந்து இந்த தீர்த்தத்தின் கரையில் நீராடினதால் அவருடைய ஜென்ம வினைகள் அத்தனையும் தீர்ந்ததாம். இன்னொன்று சக்கர தீர்த்தம். எம்பெருமானின் வலது திருக்கரத்தில் சக்கரத்தாழ் இருக்கும் அந்த சக்கரத்தாழ்வாரின் பெயரால் வழங்கப்படுவதே சக்கர தீர்த்தம். இதில் நாம் நீராடி இங்கே நரசிம்மரை வழிபட்டால் பேய் பிசாசுகளின் தொல்லை அதெல்லாம் விலகுமாம். முடிவாக வருவது பாப்ப விநாச தீர்த்தம். இந்த தீர்த்தம் இயற்கை எழில் கொஞ்சம் திருமலையில் அமைந்துள்ளது. மிகுந்த புண்ணியமான தீர்த்தம் இது. ஆகாச கங்கை ஆவிர்வவிப்பதற்கு முன்னால் திருமலை நம்பிகள் இந்த தீர்த்தை தான் திருவேங்கடவனுக்கு நடைபெறும் ஆராதனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் கொண்டு வந்திருந்தாராம். இந்த தீர்த்தத்தில் துலா மாசத்தில் நீராடினால் பாவங்களிலிருந்து விடுபடுவதோடு நமக்கு பகவத் தியானமும் கிடைக்குமாம். பக்தர்களே, இந்த கலியுகத்தில் நமது பாபங்கள் தொலைய நம்மால் பெரிய பெரிய யாகங்களோ யஜ்யங்களோ செய்ய முடியாது. அதற்கான காலம், நேரம், பொருள் எதுவும் நம்மிடம் இல்லை. ஆகையால்தான் இந்த புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி எம்பெருமானை தியானித்துக் கொண்டால் நாம் செய்யப்போகும் அத்தனை பாவங்களும் தீருகும். அந்த வழியில்தான் இதோ இப்போது அங்கே அந்த பிரயாகராஜ் எனப்படும் திரிவேணி சங்கமத்தில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மாசி மக உற்சவம். அதில் நமது திருமலையானையும் அங்கே எழுந்தருளப் பண்ணி அங்கிருக்கிற பக்தர்களுக்கு நமது திருமலையானை சேவிக்கும் பாக்கியத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களே, ஆண்டாள் பிராட்டி சொன்னது போல அதில் நீராடி பின்பு கோவிந்தா கோவிந்தா என்று எம்பெருமானை வழிபட்டால் நமது பாபங்கள் அத்தனையும் தீயினில் தூசாகுமாம். வாருங்களே
பக்தர்களே, எம்பெருமானை சர்வபூபால வாகனத்தில் இதோ தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பூலோகத்தில் புண்ணிய காரியங்கள் செய்தால்தான் நமக்கு வைகுண்ட பிராப்தி என்பது தெரிந்த விஷயமே. அதோ குழந்தைகளும் குமரிகளும் கூட்டமாக சேர்ந்து எம்பெருமானுக்கு முன்னால் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார்களே, இது கூட ஒரு புண்ணிய காரியம்தான். சிலர் என்ன செய்வார்கள்? கோவில் கட்டுவார்கள். அடுத்தபடி மக்களின் குடிநீருக்காக குளம் வெட்டுவார்கள். இது போன்ற சமூக சேவைகள் செய்வார்கள். இன்னும் சிலர் தீர்த்த யாத்திரை செய்து புண்ணிய நதியில் நீராடுவதே புண்ணியம் என நினைப்பார்கள். சிலர் ஏழைகளுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் போன்றவை செய்வார்கள். இவை எல்லாம் இருந்தாலும் அனைத்திலும் உத்தமமானது எது தெரியுமா? கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் சேவித்த பின்பு கோவில் பிரகாரங்களை பிரதிதினம் வலம் வருவதே மிகவும் புண்ணிய காரியம். சாதாரணமாக எம்பெருமானை அந்த மாதிரி வலம் வரும்போது 3 முறை வலம் வர வேண்டுமாம். முதல் சுற்றில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்களை போக்கி அருளும்படி பிரார்த்திக்க வேண்டும். 2ஆம் சுற்றில் பகவானை வழிபடக்கூடிய தகுதியை நமக்கு அருளும்படி வேண்ட வேண்டும். 3வது சுற்றில் நமது வேண்டுகோள்களை பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்குமாறு விண்ணப்பிக்க வேண்டும். எந்தவித சுயநலமும் இல்லாத உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனசார பிரார்த்தித்துக் கொண்டு துவஜஸ்தம்பத்தையும் நாம் வணங்கினால் அதுவே புண்ணியமான காரியம். பக்தர்களே, யானி கானீச்ச பாபானி ஜன்மாந்தர கிருத்தானிச்ச தானி தானி பிரணஸ்யந்தி பிரதட்சணே பதே பதே. அதாவது பல ஜென்மங்களில் செய்த பாபங்கள் எல்லாம் இந்த பிரதட்சணங்கள் செய்வது போல மூலம் விலகட்டும் என்கிற மந்திரத்தை சொல்ல வேண்டுமாம். 3 முறை வலம் வந்தால் இஷ்ட சித்தி, 5 முறை வலம் வந்தால் வெற்றி, 7 முறை வலம் வந்தால் ஞானம் புத்தி, 9 முறை வலம் வந்தால் புத்திரபாக்கியம், 11 முறை வலம் வந்தால் ஆயுள் பெருகும், 13 முறை வலம் வந்தால் செல்வம் பெருகும், 108 முறை வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் பண்ணின பலமே கிடைக்குமாம். பக்தர்களே, மொத்தத்தில் பொறுமையாக நிதானமாக பகவானின் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டே ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டே வருவதுதான் விசேஷம். வீணான மற்றவர்களோடு பேசிக்கொண்டு வம்பளந்து கொண்டு எத்தனை கோடி பிரதட்சணம் பண்ணால் கூட அதுக்கு ஒரு பலனும் இல்லை. நீ எத்தனை முறை பிரதட்சணம் பண்ணுகிறாய் என்பது முக்கியம் இல்லை, அது எப்படி செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். பகவானுக்கு நம்மேல் பிரீத்தி உண்டாக வேண்டுமானால் பகவத் தியானமே சிறந்த வழி. அந்த பகவானோ ஒரு கருணைக்கடல். கடலில் இருந்து எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் அது குறைகிறதா? அதே போல எம்பெருமான் யாருக்கு எவ்வளவு கருணை காட்டினாலும் அந்த பகவானின் கருணை குறைவதே இல்லை. அவரது கருணையை பெற வேண்டும் என்றால் அவரது திருப்பாதங்களை நாம் சரணமடை வேண்டும். இதைத்தானே பகவானும் சொன்னான், என்னை முழுமையாக சரணமடைந்தால் உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அதே போல ராமாயணத்திலும் ஸ்ரீ ராமபிரானும் சரணமடைந்தவர்கள் அத்தனை பேரும் பேறு பெற்றார்கள் அல்லவா? பக்தர்களே, ஸ்ரீராமனின் பாதங்களில் வீழ்ந்ததால் காகாசுரன் உயிர் தப்பித்தான். இதுவும் நமக்கு தெரிந்த விஷயம் அல்லவா? ஆகவாதான் என்னால்தான் எல்லாம் முடியும் என்று, என் சாமர்த்தியத்தில் தான் நான் வாழ்கிறேன் என்று வீம்பு பேசினால், அகந்தை கொண்டால் அழிவு நிச்சயமாகும். ஒரு பனைமரம் அது நிமிர்ந்து நின்றாலும் பெரும் காற்று அடித்தால் அது வேரோட சாயுமாம். ஆனால் நாணலை எடுத்துக்கொள்ளுங்கள், அது வளைந்து கொடுத்துவிட்டு மீண்டும் நிமிர்ந்து விடும். அதுபோல எப்படி ஒரு சின்ன தீபத்திலிருந்து 1000 தீபங்களை ஏற்றினால் அந்த சின்ன தீபத்தின் ஜோதி குறைந்து போகாதோ, அதுபோல பகவானின் கருணை, அவர் எத்தனை கருணை காட்டினாலும் அவர் கருணை குறைவே குறையாது. இதோ இந்த திருமலை எம்பெருமானை நாடி கோடானு கோடி பேர் வருகிறார்கள். அத்தனை பேருக்கும் அவன் கருணை காட்டிக் கொண்டிருக்கிறான். வரங்களை எல்லாம் அள்ளி 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 வழங்கி கொண்டிருக்கிறான் அல்லவா? அதனால் அவரது கருணை குறைந்து விட்டு போய்விடுமா என்ன? இதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா?
பரிபூரண சரணாகதி. நீயே கதி, என்னால் ஒன்றும் ஆகாது என்று அவரிடம் நம்மை ஒப்படைப்புதான் மகா விசுவாசம். சரணாகதியின் முதல் படி. பகவான் நம்மிடம் எதிர்பார்ப்பது இதைத்தான். அன்று கஜேந்திரன் அந்த மடுவில் முதலை அதனுடைய காலை பற்றி கொள்ளும் போது அது முதலில் நினைத்ததாம் தன்னாலேயே விடுவித்துக் கொள்ள முடியும் என்று. பின்பு தனக்கு தன்னுடைய சுற்றிலும் இருக்கும் தன்னுடைய உறவுக்கார நண்பர்களான யானைகள் உதவி செய்யும் என்று. அதுவும் பலிக்கவில்லை. முடிவாக என்ன செய்தது? ஆதி மூலமே, இனி என்னால் ஒன்றும் இயலாது, நீயே எனக்கு கதி என்று சொன்னவுடன் எம்பெருமான் ஓடோடி வந்து அந்த கஜேந்திரனை காப்பாற்றினார் அல்லவா? இதைத்தான் பராசரபட்டர் சொல்வாராம். நீ அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவது விஷயம் இல்லை, அது ஒன்றும் விசேஷம் இல்லை. பக்தர்களை காப்பாற்றுவது உன்னுடைய சங்கல்பந்தான். ஆனால் அதற்கு நீ ஓடி வந்தாயே, அந்த வேகத்தை நான் போற்றுகிறேன் என்றாராம். அதுபோல பகவான் நமக்கு தேவை என்றால் நாம் என்னால் எதுவும் முடியாது, எனக்கு நீயே கதி என்று சொன்னோமானால் நமக்கு வினாடியில் ஓடி வந்து நமக்கு அருள் புரிவார். அப்படி அருள் புரிவதற்காகத்தான் இந்த சர்வ பூபால வாகனத்தில் இதோ இந்த திருமலையில் எழுந்தருளி இந்த 4 மாட வீதிகளிலும் உலா வந்து உங்களுக்கு மூலமூர்த்தியை சேவிப்பதற்கு எத்தனையோ சமங்கள் என்றாலும் என்னை சேவியுங்கள் என்கிறார். ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த 7 மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. கோவிந்தராஜனை திருப்பதியில் இருப்பவனை நெற்றியிலே நாமமுடன் வீற்றிருக்கும் பெருமானே, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. திருச்சானூரிலே தேவியோடு இருக்கின்றாய், தேடி வரும் பக்தருக்கு தரிசனங்கள் தருகின்றாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா கோவிந்தா.
ஆனந்த நிலையத்தில் கோயில் கொண்ட என் சுவாமி, அடியவர் துன்பங்களை அடியோடு நீக்கிடுவாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா. సందర్భంగా తిరుమలలో వాహన సేవలు మలయప్ప స్వామి వారికి అత్యంత వైభవంగా జరుగుతున్నాయి. ఈ సందర్భంగా మలయప్ప స్వామి వారికి జరిగే వాహన సేవలు తుదిఘట్టానికి చేరుకున్నాయని కూడా చెప్పుకోవచ్చు. ఈ సందర్భంగా మాతో మాట్లాడడానికి సిద్ధంగా ఉన్నారు టీటీడీ అడిషనల్ ఎగ్జిక్యూటివ్ ఆఫీసర్ శ్రీ సిహెచ్ వెంకయ్య చౌదరి గారు. ఓం నమో వెంకటేశాయ. రథసప్తమి సందర్భంగా ఈరోజు వాహన సేవలు ఉదయం నుంచి 5:30 నుంచి నిరంతరాయంగా సాగుతున్నాయి. ఇప్పుడు 6వ వాహనం సర్వభూపాల వాహనం మలయప్ప స్వామి శ్రీదేవి భూదేవి సమేతుడై మాడవీధుల్లో ఊరేగుతున్నారు. లక్షలాది మంది భక్తులు ప్రత్యక్షంగా, కోట్లాది మంది భక్తులు పరోక్షంగా వీక్షిస్తున్నారు. మేము ఏ రకంగా టీటీడీ ప్లానింగ్ చేశామో మైక్రో లెవెల్ నుంచి మైక్రో లెవెల్ దాకా ఆ ప్లానింగ్ అద్భుతంగా ఎగ్జిక్యూట్ చేయడం జరిగింది. ప్రతి ఆఫీసర్కి ఏ రకంగా రోల్స్ రెస్పాన్సిబిలిటీ ఇచ్చామో ఆ రోల్స్ రెస్పాన్సిబిలిటీస్ని కూడా చాలా పగడ్బందీగా వాళ్ళు చాలా బాగా నిర్వర్తించడం జరిగింది. అందుకే ఈరోజు ఇంత అద్భుతంగా ఈరోజు నిర్వహించడం జరిగింది. అన్ని శాఖల వాళ్ళు కూడా చాలా సమన్వయంతో, ఎక్కడా కూడా ఏ రకమైన కన్ఫ్యూజన్ లేకుండా ఎప్పటికప్పుడే సెట్లో మాట్లాడుకుంటూ ఫ్లో ఆఫ్ ఇన్ఫర్మేషన్ పైనుంచి కిందకే, కింద నుంచి పైకి చాలా అద్భుతంగా ఉండడం వలన ఎక్కడా కూడా ఏ రకమైన కన్ఫ్యూజన్ లేకుండా ఈరోజు ఈ కార్యక్రమం ఇంత గొప్పగా నిర్వర్తించడం జరిగింది. దీంట్లో భాగస్వామ్యాలను అందరికి కూడా కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాము. అదేవిధంగా అన్ని గ్యాలరీలో కూడా దాదాపు 130 గ్యాలరీలో అన్ని విభాగాల వాళ్ళు కూడా ఎప్పటికప్పుడే శానిటేషన్ వాళ్ళు ఎప్పటికప్పుడే శానిటేషన్ క్లియర్ చేయడం జరిగింది. అదేవిధంగా ఎప్పటికప్పుడే అన్నదానం వాళ్ళు ఫుడ్ సర్వ్ చేయడం జరిగింది. ప్లాన్ ఎలా చేసామో అలానే ఎగ్జిక్యూట్ చేయడం జరిగింది. అలానే వాటర్ బాటిల్స్ ఇవ్వటం కానీ, అలానే మిగతా వాళ్ళకి ఏ రకమైన ఎమర్జెన్సీ వచ్చినా కానీ ఎప్పటికప్పుడే అటెండ్ కావడం జరిగింది. ఎక్కడా కూడా ఒక్క భక్తుడు కూడా దాదాపు నిన్న నైట్ నుంచి నిన్న సాయంత్రం 6-7 గంటల నుంచి చాలా వందల మందితో మాట్లాడాం. ఎక్కడా కూడా ఏ విధమైన కూడా ఒక్క నెగిటివ్ ఫీడ్బ్యాక్ కూడా రాలేదంటే ఇది చాలా ప్లానింగ్ ప్రకారం చాలా అద్భుతంగా ఎగ్జిక్యూట్ చేశామని గర్వంగా చెప్తున్నాం. దీంట్లో అందరూ కూడా భాగస్వాములు ఒక టీమ్గా ఏర్పడి అందరం కూడా ఒక ప్లాన్ చేసి ఆ టీంలో ఎవరు ఏ రకమైన విధులు నిర్వర్తించాలనే దాన్ని చాలా చాలా పటిష్టంగా చాలా అద్భుతంగా నిర్వర్తించారు. ఇది ఒక్క టీమ్ ఎఫర్ట్ అని చెప్పొచ్చు. అన్ని విభాగాల వాళ్ళు, ఈవెన్ డిస్ట్రిక్ట్ అడ్మినిస్ట్రేషన్ కానీ, పోలీస్ కానీ, అంతర్గతంగా ఉండే టీటీడీ ఎంప్లాయీస్ కానీ, విజిలెన్స్ కానీ అందరూ కూడా ఒక టీమ్గా వర్క్ చేయటం వలన కూడా చాలామంది, చాలా లక్షలాది మంది వచ్చారు. ఈరోజు ఒక బ్యాచ్ వెళ్తే ఇంకొక బ్యాచ్ ఈరోజు ఈవినింగ్కి ఒకరు కొంత ఖాళీ ఏర్పడితే మళ్ళీ బయట నుంచి వచ్చారండి. ఎప్పటికి కూడా స్టాండ్స్లో ఎప్పుడు కూడా 2 లక్షలు దాదాపు తగ్గకుండా ఎప్పుడు కూడా భక్తులు స్వామివారిని వీక్షించడం జరిగింది. సో ఈరోజు ఇంత గొప్పగా చేశామంటే అందరూ భాగస్వామ్యం. అదేవిధంగా కోట్లాది మంది భక్తులు పరోక్షంగా చూస్తున్నారంటే ఎస్వీబీసీ కూడా 4 ఛానళ్ళ ద్వారా చాలా అద్భుతంగా టెలికాస్ట్ చేసింది. మా ఇంటర్నల్ ఎస్వీబీసీ వాళ్ళకు కూడా కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాను. ఈ స్వామివారి కార్యక్రమంలో భాగస్వామ్యాలు అందరికి కూడా కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాను. ఓం నమో వెంకటేశాయ. థ్యాంక్ యూ సో మచ్. థ్యాంక్ యూ సార్. ஆனந்த நிலையத்தில் கோயில் கொண்ட என் சுவாமி, அடியவர் துன்பங்களை அடியோடு நீக்கிடுவாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா.
ஏழுமலை வாசனே என்னோடு வருவாயே, என் வீட்டில் இடமுண்டு என் பூஜை ஏற்பாயே, உன்னாம கீர்த்தனங்கள் சிறப்பாக செய்திடுவேன், கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த ஏழுமலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. பக்தர்களே, கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த எம்பெருமானை நாடி வந்த பக்தர்களுக்கு கற்கண்டாக இனிக்கும் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சியமார்கள் உடனிருக்க நமக்கு அருள் பாலிக்க இந்த சர்வபூபால வாகனத்தில் இதோ எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அவர் ஒரு குணக்கடல். இந்த கடலை பற்றி கொண்டுதான் நாம் நமது சம்சார கடலையே தாண்ட வேண்டும். அவனே நமக்கு அக்கறையோடு அக்கறையை காட்டுகின்ற ஒரு அணையாக நிற்கிறானாம். லக்ஷ்மி நிவாச நிரவைத்திய குணைக்க சிந்தோ சம்சார சாகர சமுத்தர் அடைக்க சேத்தோ வேத வேதாந்த வேத்ய நிஜவைபவ பக்த போக்ய ஸ்ரீ வெங்கடேஸ்வரபதே சுப்பிரபாதம் என்று சுப்பிரபாதத்தில் வருகிறதல்லவா? அதில் லக்ஷ்மி நிவாச என்றால் தாயார் வாழுகின்ற திருமார்பு, நிரவைத்திய குணைக்க சிந்தோ என்றால் நிறைந்த கல்யாண குணங்களை கொண்டவன், குற்றங்களே காண முடியாதவன், கல்யாண குணக்கடல் என்று சொல்லலாம். சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறபடி எம்பெருமான் என்றென்றும் இளமையானவன், துக்கம் இல்லாதவன், முடிவு இல்லாதவன், பசி தாகம் எதுவும் இல்லாதவன். அப்படிப்பட்ட சீனிவாச பெருமான் நாம் போற்றம் பெறுவதற்குரிய வழியை தானே காட்டுகிறானாம். பக்தர்களின் உள்ளங்களில் நினைத்திருப்பதை அவனை நினைக்க நினைக்க எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்கிறானாம். பக்தர்களே, இதை தவிர வேற என்ன வேண்டும்? நமக்கு தாயாவும் தந்தையாவும் சகோதரனாகவும் உறவினராகவும் எல்லாமாக இருப்பவன் இதோ இந்த திருவேங்கடமுடையான்தான். அவனை நம் மனதில் இறுக்கி கெட்டியாக நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த கோவிந்தனை இருகரம் கூப்பி சரணமடைவோம். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் பாசுரமிட்டதை போல நாமும் அவரது திருப்பாதங்களை சரணமடைவோம். அந்த கருணை கடல் தயா சமுத்திரம் நமக்கு தன் அருளை கருணையை அள்ளி வழங்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எம்பெருமானுக்கு எத்தனையோ திருக்கல்யாண குணங்கள், ஆனால் அதில் அந்த வாத்சல்யம் என்கிற குணமே மிகவும் சிறந்தது என்கிறார் சுவாமி தேசிகன். அந்த வாத்சல்ய குணத்தையே தயாதேவியாக உருவகித்து அவர் இயற்றிய தயாசதகம் கற்கண்டை விட இனிமையானதாம். இந்த பூலோகத்தில் நாம் செய்கின்ற பாவங்களை போக்குவதற்கு பலவிதமான பிராயச்சித்தங்கள் உண்டு. ஆனால் நம்மால் சாஸ்திரப்படி அதையெல்லாம் செய்ய இயலாது. அதற்கான சக்தியும் இல்லை, சமயமும் இல்லை. ஆகவேதான் தயாதேவியை முன்னிட்டு கொண்டு இந்த எம்பெருமானை சரணமடைவது ஒன்றுதான் நமக்கு வழி என்கிறார் சுவாமி தேசிகன். பக்தி என்பது ஒரு புதியதோ அல்லது புரியாத ஒன்றோ இல்லை. எம்பெருமானிடம் நாம் தீவிரமாக காட்டும் அந்த அன்பே பக்தி. இது அமுதத்தை ஒத்ததாம். அமிர்தம் எப்படி அதை பருக பருக திகட்டாதோ அதே போல பக்தியும் நாம் எம்பெருமானிடம் வைக்க வைக்க அதனுடைய பெருமை கூடிக்கொண்டே போகுமே தவிர ஒரு நாளும் குறையவே குறையாதாம். எம்பெருமான் மீது கொண்ட அளவற்ற நம்பிக்கை, இறை உணர்வு, அவைகளைத்தான் ஆழ்வார்கள் பாசுரங்களாக பாடினார்கள். காசினியோர் நாம் வாழ கலியுகத்தே வந்த சான்றோர்கள் என்று ஆழ்வார்களை பற்றி பெருமையாக சொல்வார்கள் பெரியோர்கள்.
அவர்களின் திவ்ய பிரபந்தங்களை தமிழ் வேதம் என்று கூட சொல்வார்கள். அவர்களைப் போலவே திருவேங்கட உடவானை பரம்பொருளாக கொண்டு பக்தி பாடல்களை புயர்ந்தவர் தாளப்பாக்க அன்னமையா. ஸ்ரீராமனை பரந்தாமனாக கொண்டு பக்தி பாடலை செய்தவர் தியாகராஜ சுவாமிகள். வினரோ பாக்யவ விஷ்ணு கதா என்று திருவேங்கடனின் புகழை காதார கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், அதுவே பரம புண்ணியம் என்கிறார்கள் இவர்கள். அதே போல தியாகராஜ சுவாமி நீ மகிமல வினக்கா எప్పుడు ராஜபதமுலு ஐத்தே என்று உன் பெருமைகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், எனக்கு ராஜபோகம் எதுவுமே வேண்டாம் என்கிறார். பக்தர்களே, இப்போது நாம் எம்பெருமானை இதோ இத்தனை சமீபமாக தரிசித்துக் கொண்டு செவியினால் அவரது அந்த குணங்களை பாடல்களாக கேட்டுக்கொண்டே அவரது நாமாவளியை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, கோவிந்தா கோவிந்தா என்று. இது கூட ஒரு பக்தியின் வெளிப்பாடுதான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, வெடியானே வெங்கடவா நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தெங்கும் படியாய்க் கிடந்துன் பவளவாய்க் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் எம்பெருமானின் சன்னதியில் படியாய் கிடக்கும் பாக்கியத்தை வேண்டி பெற்றார். அன்னமையாவோ, உன் நாமத்தை பாடிக்கொண்டிருந்தால் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு விண்ணப்பங்களோ கோரிக்கைகளோ எதுவும் இல்லை என்றார். அதே போல நாமும் ஸ்ரீ வெங்கடேச சரணவ் சரணம் பிரபத்தியே என்று இந்த சீனிவாசனிடம் பிரபத்தி பண்ணுவோம். பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எட்டிசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் அடைந்தேனே என்று சுவாமி தேசிகன் காஞ்சி வரதராஜ பெருமாளை இப்படித்தானே வேண்டினார். அதே போல நாமும் நமது திருவேங்கடத்தை எம்பெருமானை அப்படியே வேண்டுவோம். எம்பெருமானுக்கு பண்ணுகின்ற அந்த உபச்சாரங்கள் அத்தனையுமே கைங்கரியம்தான். நாம் பக்தியோடு எதை செய்தாலும் அது எம்பெருமானுக்கு உகந்துதான். திருக்கால ஞானியான நாரத மகிழ்ச்சி தான் இயற்றிய நாரத பக்தி சூத்திரத்தில் பக்தி யோகத்தை 11 விதமாக பட்டியலிடுகிறார். குணமகாத்மியம், அதாவது எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களை கேட்கும் ஆசை. ரூபா, பகவானின் திவ்ய தரிசனத்தை பார்க்கும் ஆசை. அடுத்தது பூஜா, பகவானுக்கு புஷ்பங்களால் அர்ச்சிப்பதில் ஆசை. ஸ்மரண, பகவானை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பதில் ஆசை. தாஸ்ய, பகவானுக்கு சேவை செய்வதில் ஆசை. சக்கியம், பகவானுக்கு தோழனாகவோ தோழியாகவோ இருப்பது. வாத்சல்யம், அந்த பகவானையே குழந்தையாக நினைக்கும் தாயாரின் நிலை. காந்த, பகவானிடம் பிரேமை கொள்வது, அதாவது நாயிகா பாவம். பரமவிரக, பகவானுக்காக வேதனைப்படுவது. ஆத்ம நிவேதனம், பகவானிடம் தன்னையே அர்ப்பணிப்பது. தன்மயதா, அதாவது பகவானோடு அவனில் அப்படியே உறைந்துவிடும் ஆசை, வெறி. இந்த 11 விதமான பக்திகள் உண்டல்லவா, இது அத்தனையும் நம்முடைய பலனுக்காக பண்ணாமல் பகவானுக்காகவே பண்ணுவதுதான் சிறந்த பக்தி. அதுதான் பரிபூரண சரணாகதி. இந்த பரிபூரண சரணாகதியைத்தான் ஆழ்வார்களும் எம்பெருமானிடம் செய்திருக்கிறார்கள். அகலகில்லேன் உரையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலக 3 உடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் தான் இருந்த இடத்திலிருந்தே எம்பெருமானிடம் சரணமடைந்தது இப்படித்தான். இன்னருளால் என்னை எனக்கோர் மேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னை நீயே என்று சுவாமி தேசிகன் சரணமடைந்ததும் இந்த வழியில்தான். ஆகவே பக்தர்களே, நாம் எல்லோரும் அந்த எம்பெருமானிடம் சரணமடைவது மட்டுமே நமக்கு உய்வதற்கு ஒரே வழி. அந்த வழியைத்தான் இப்போது நாம் இந்த சர்வபூபால வாகனத்தில் எம்பெருமான் பவனி வரும் சமயத்தில் எம்பெருமானை தரிசித்துக் கொண்டு அந்த எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். பக்தர்களே, ஏழுமலைவாசா சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானின் அற்புத தரிசனத்தை நாம் இதோ இந்த வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக பக்தி சொட்ட 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 இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் இதோ
சுவாமி புஷ்கரணிக்கு அருகில் வந்துவிட்டார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்று அந்த எம்பெருமான் வைகுண்ட லோகத்தை விட்டு சுவாமி புஷ்கரணி என்னும் திருக்குளத்தின் கரையில் ஸ்ரீ மகாலட்சுமியோடு விளையாடி கழித்துக் கொண்டிருப்பவனுக்கு திருவேங்கடநாதனுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்கிறது அந்த மங்களம். இதோ அதே போல அந்த எம்பெருமானை இதோ சேவிக்கும் போது கற்பூர ஹாரத்தை காட்டும் போது நமக்கு அதுவே நினைவு வருகிறது. அதோ கோபுர தரிசனம் சர்வ பாபஹரணம் என்பார்கள். அதுவும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த எம்பெருமானின் அந்த கோபுரத்தை இதோ இந்த திரையின் வழியாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி வணங்குவோம். பக்தர்களே, இதைத் தவிர வேறு என்ன வேண்டும் நமக்கு? இந்த திருமலை எங்கும் ஒலிப்பது என்ன? கோவிந்த நாமாவளி. திருமலையானை ஒவ்வொரு பிராந்தியத்திலிருந்து வருபவர்கள் ஒவ்வொரு திருநாமத்தால் அழைக்கலாம். ஆனால் இந்த திருமலைக்கு வந்த பின்பு அனைத்து பக்தர்களும் ஒரே குரலாக அழைப்பது என்ன? கோவிந்தா கோவிந்தா என்கிற திருநாமத்தை தான். இந்த கோவிந்த திருநாமம் பகவானுக்கு வந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் ஒன்று என்ன தெரியுமா? பிருகு முனிவரின் அடாத செயலால் கோபமற்று தேவி ஸ்ரீஹரியை பிரிந்து இந்த வைகுண்ட லோகம் வந்த கதை நமக்கு தெரியும். அப்போது சோபை இழந்த வைகுண்டத்திலிருந்து எம்பெருமான் தேவியை தேடிக்கொண்டு வந்தாராம். வைகுண்ட லோகத்தில் பசி தாகமெல்லாம் எடுக்காது. ஆனால் அவர் பூலோகம் வந்த பிறகு அவருக்கு பசி தாகம் எல்லாம் வந்ததாம். உடனே களைப்படைந்த எம்பெருமான் தான் பால் அருந்த ஒரு பசு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று போனாராம். அப்போதுதான் சித்தர்கூடம் என்று அழைக்கப்பெறும், அதுவே சீனிவாச மங்காபுரம், அங்கே வந்தார். அங்கே அகஸ்திய முனிவரின் ஆசிரமம். அகஸ்தியரிடம் ஏராளமான பசுக்கள் இருந்தன. அங்கே வந்த எம்பெருமானை கண்டதும் அவர் மனித உருவில் வந்திருக்கும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை அறிந்து கொண்ட அகஸ்தியர் இனி வரப்போவதையும் அறிந்தார். அதாவது இந்த கலியுகம் முடியும் வரை பகவான் இங்கேயே இருக்கப் போவதை அறிந்த அவர் அந்த எம்பெருமானிடம் பசுவை அவர் தானமாக கேட்டபோது உண்மையில் மகிழ்ச்சி அடைந்தாலும், ஆனால் ஐயனே, பசுவை பராமரிக்க ஒரு பிரம்மச்சாரியால் முடியாது. ஆகவே நீ ஒரு துணைவியோடு வந்து கேட்டால் பசுவை கொடுக்கிறேன் என்றாராம். ஆகவே நீங்கள் தாயாரை கரம் பற்றி தம்பதியாக வந்தால் அடுத்த கணமே உங்களுக்கு பசுவை தானமாக கொடுக்கிறேன் என்றாராம். பெருமாளும் அவர் சொன்னதை புரிந்து கொண்டு அவர் சொன்னபடியே மகாலட்சுமியின் அம்சமான ஸ்ரீ பத்மாவதி தாயாரை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அந்த அகஸ்திய முனிவரின் குடிலுக்கு மறுபடியும் வந்தாராம். அப்போது முனிவர் அங்கில்லை, சிஷ்யர்கள் தான் இருந்தனராம். அவர்களிடம் அகத்தியர் தனக்கு தருவதாக சொன்ன அந்த பசுவை கேட்டாராம் பகவான். அவர்களோ திகைத்து போனார்கள். குருவின் அனுமதி இல்லாமல் எப்படி தருவது என்று. அதனால் ஆகவே இப்படி அவர்கள் யோசிப்பதைக் கண்டதும் பகவான் தேவியோடு திரும்பச் செல்லும் போது அகஸ்தியர் வந்துவிட்டாராம். பகவான் நிற்காமல் போகவே அவருக்கு வாயில் வந்த அந்த ஒரே திருநாமம் கோவிந்தா 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 என்பதுதான். அந்த கோவிந்தா என்று கூக்கரிலிட்டுக் கொண்டே ஓடினார். கோ என்றால் பசு. அன்று ஆயர்பாடியில் இந்திரனால் ஏவிவிடப்பட்ட பசுக்களை காத்தவன் கோவிந்தன் தானே. ஆகவேதான் அந்த பசுவை கேட்ட எம்பெருமானை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தாராம். அதோ அந்த கோவிந்தனுக்கு எல்லா பக்தர்களுமாக சேர்ந்து இதோ கல்பூர ஆரத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, அந்த கோவிந்தாவாகவே நின்றுவிட்ட அந்த எம்பெருமானை சேவித்து நாமும் அந்த கோவிந்தனின் அருளை பெறுவோம். கோவிந்தா, இதையே வேடிக்கையாக கூட சொல்வார்கள். கோ என்றால் பசு, இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்று அர்த்தம். ஆகவே கோவிந்தா ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். இதையே 108 முறை சொன்னால் அவ்வளவுதான், அத்தனை புண்ணியம் நமக்கு கிட்டுவாம்.
கோவிந்தா 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 என்று நாமும் இப்போது அந்த கோவிந்த நாமாவளியை சொல்லி எம்பெருமானிடம் சரண் புகுவோம். அப்படி இருக்கும் இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமச் செய்வோம் மற்றை நங் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் சொன்னதைப் போல அந்த எம்பெருமானிடம் நாமும் வேண்டிக் கொள்வோம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தவன் இவனே என்று அந்த எம்பெருமானை நாம் இருகரம் கூப்பி சேவித்து அவரிடம் நாம் நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் சொல்லுவோம். பக்தர்களே, நமது திருவலியானுக்கு நடைபெறுகின்ற எத்தனையோ உற்சவங்கள் உண்டு. நித்தியபடி சேவை, வாராந்திர சேவை, மாதாந்திர சேவை அத்தனையுமே கண்களுக்கு விருதுதான். ஆனால் இதோ இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த தரிசனம் இதை சின்ன பிரம்மோற்சவம் என்பார்கள். அதாவது பெருமாள் 9 நாள் பிரம்மோற்சவம் காணுவது பெரிய பிரம்மோற்சவம். இது ஒரே நாளிலேயே பகவானை 7 வாகனங்களில் அடுத்து 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 தரிசிப்பது எப்படிப்பட்ட புண்ணியம்! ஆகவேதான் இதை சிறிய பிரம்மோற்சவம் என்பார்கள். அந்த பிரம்மோற்சவத்துக்கு குறைவில்லாமல் இந்த பிரம்மோற்சவத்திற்கும் இதோ கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வந்திருப்பதை பார்க்கும்போது இது பெரிய பிரம்மோற்சவமே என்று நாம் நினைக்கும்படி தோன்றுகிறதல்லவா? அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வோம். பக்தர்களே, இப்படி இருந்தாலும் அந்த பக்தர்களுக்கு ஒரு விருந்தாக ஒரு தரிசனம் இருக்கிறது. அது எது தெரியுமா? அந்த தரிசனம் அதுதான் நேத்திர தரிசனம் என்பார்கள். பெருமாள் முழுவதுமாக திருக்கண்களை மூடியபடிதானே எப்பவும் நிற்கிறார். நம்மால் நேரடியாக பார்க்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் பக்தர்கள் எல்லோருக்கும் இருக்கன. ஆனால் இந்த குறை தீரும் நேத்திர தரிசனம், அதாவது அலங்காரங்களும் புஷ்பங்களும் எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவரது முழு வடிவத்தையும் இந்த சேவையில் மட்டும்தான் நம்மால் தரிசிக்க முடியும். அது எப்படிப்பட்ட பாக்கியம்! எப்பெருமானை அருகில் சென்று தரிசிக்க முடியாமல் நாம் ஒரு படி குறுக்கே இருக்கிறதல்லவா? அப்படியும் கூட அந்த நேத்திர தரிசனத்தை சேவிக்கும் போது பகவான் நம்மை பார்ப்பது போலவே நமக்கு தோன்றுமாம். அப்படிப்பட்ட எம்பெருமான். அந்த எம்பெருமானை இப்போது நாம் இந்த சர்வபூபால வாகனத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த எம்பெருமானை சேவிக்கும் போது நமது அத்தனை தோஷங்களும் நீங்குமாம். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி என்ற புராண கூற்றுப்படி திருமலை சேத்திரத்துக்கு சமமான சேத்திரம் இல்லை. கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையானுக்கு சமமான தெய்வம் இதற்கு முன்பும் சரி பின்பும் சரி இல்லை என்று நமது புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. சகல லோகத்துக்கும் அதிபதி தேவாதி தேவன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சேவித்து என்று ஆண்டாள் பிராட்டி பாடியது போல நாமும் இப்போது இந்த தேவாதி தேவன் இந்த சர்வ பூபாலத்தில் எழுந்தருளும் போது அவன் அத்தனை தெய்வங்களுக்கும் மேலானவனாம். ஆகவே அந்த தேவாதி தேவனை சேவித்து அந்த திருவேங்கடமுடியானின் தரிசன பாக்கியம் எப்போதும் நாம் பெற வேண்டும் என்று அந்த எம்பெருமானிடம் நாம் வேண்டிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த எம்பெருமான். சாதாரணமாக நாம் கவனித்திருக்கிறோம், பகவான் நாம் காணும் எல்லா பொருள்களிலும் உள்ளார். ஏன்? கேசவ பெருமாளே உனை காண காணவே திருநாளே ஸ்ரீனிவாசனே பெருமானே உனை தேடி தேடியே வருவேனே ஆழி சூழுமூர் திருமயிலை வாழும் கேசவா உன் உறவை
ஆம்பல் தோன்றுமோ திருமகளை ஆளும் மாதவா உன் அருளை வேண்டிடுவேன் வேண்டிடுவேன் வரமன வேண்டிடுவேன் வாழ்வடைவேன் வாழ்வடைவேன் வளமுடன் வாழ்வடைவேன் நான் வருவேன் மயிலைக்கு நான் வருவேன் பார்த்திடுவேன் பார்த்திடுவேன் தரிசனம் பார்த்திடுவேன் ஆதிகேசவ பெருமாளே உனை காண காணவே திருநாளே ஸ்ரீனிவாசனே பெருமானே உனை தேடி தேடியே வருவேனே கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா கோபாலா கோபாலா கோபாலநந்த கோபாலா கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா கோபாலா கோபாலா கோபாலநந்த கோபாலா. மாமையில் ஆடிடும் மயிலையிலே மாமுனி செய்த யாகத்திலே மானுடம் தேடிடும் மயிலையிலே மாதவம் செய்த வேளையிலே பூமகளோடுங்கு நீ வந்தாய். நிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூரஹாரத்தியே 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 ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்த
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ